எம்எட் எக்ஸாம் ஹால் யூடியூப் சேனல் மாணவர்களுக்கு எனது வணக்கம். இன்றைக்கு இந்திய கல்வியின் வரலாறு மற்றும் அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல யூனிட் 2ல உள்ள முதல் கொஸ்டினை தான் பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணையை பற்றி குறிப்பு வரைக. முன்னுரை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 11 சட்டப்பிரிவு 246 7வது அட்டவணையாக மத்திய அரசு தனது சட்டமியற்றல் மூலமாக கவனிக்க வேண்டிய சட்ட தலைப்பினை மத்திய அரசு பட்டியல் 1 என்றும், மாநில அரசு தனது சட்டமியற்றல் மூலமாக கவனிக்க வேண்டிய சட்ட தலைப்பினை மாநில அரசு பட்டியல் 2 என்றும், மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து சட்டமியற்றக்கூடிய சட்ட தலைப்பினை இணைந்த பட்டியல் என்றும் பட்டியலிட்டு இருக்கிறது. மத்திய அரசு பட்டியல். இந்த பட்டியலில் பின்வரும் சட்டப்பொருட்கள் இருக்கின்றன. சட்டப்பிரிவு 29 படி மத்திய அரசு தனது சட்டமியற்றல் மூலமாக கவனிக்க வேண்டியவைகள் வான்வழிகள் மற்றும் வான்வெளி போக்குவரத்து, விமான தளங்கள், விமான தளங்களில் போக்குவரத்து கட்டுப்பாடு, வான்வழி கல்வி மற்றும் பயிற்சி, வான்வழி கல்வியை முறைப்படுத்துதல், மாநில அரசுகளாலும் பிற முகவர்களாலும் தரப்படும் இப்பயிற்சி ஆகியவைகள் இருக்கின்றன. சட்டப்பிரிவு 62 படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் முதல் இயங்கி வரும் தேசிய நூலகம், இந்திய அருங்காட்சியகம், இம்பீரியல் போர் அருங்காட்சியகம், விக்டோரியா நினைவகம், இந்திய போர் நினைவகம் மற்றும் மத்திய அரசினால் முழுவதுமோ அல்லது பகுதியாகவோ நிதி உதவி செய்யப்பட்ட நாட்டில் இயங்கி வரும் நிறுவனங்கள், இந்திய பாராளுமன்றத்தால் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் என்று அறிவிக்கப்பட்ட நிறுவனங்கள் ஆகியவைகள் சட்டப்பிரிவு 62 கீழ் கவனிக்கப்படுகின்றன. சட்டப்பிரிவு 63 கீழ் வாரணாசி இந்து பல்கலைக்கழகம், அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம் இந்திய பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றுதல் மூலமாக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அறிவிக்கப்பட்ட வேறு ஏதாவது நிறுவனங்கள் இதில் அடங்கும். சட்டப்பிரிவு 64 படி மத்திய அரசால் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ நிதி உதவி செய்யப்பட்டு செயல்பட்டு வரும் அறிவியல் நிறுவனங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள், பாராளுமன்றத்தால் சட்டம் இயற்றுதல் மூலமாக முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் என்று அறிவிக்கப்பட்ட இது போன்ற நிறுவனங்களும் இதில் அடங்கி இருக்கிறது. சட்டப்பிரிவு 65 படி காவல்துறைக்கான அலுவலர் பயிற்சி நிறுவனங்கள், உயர் தொழில் கல்வி தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனங்கள், குற்றத்தை கண்டுபிடிக்கும் அறிவியல் அல்லது தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆகியவைகள் கவனிக்கப்படுகின்றன. சட்டப்பிரிவு 66 படி உயர்கல்வி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனங்களின் தரத்தை நிர்ணயம் செய்யும் அமைப்புகள் ஆகியவைகள் கவனிக்கப்படுகின்றன. சட்டப்பிரிவு 67 படி பழங்கால மற்றும் வரலாற்று சின்னங்கள், ஆவணங்கள், தொல்லியல் துறை இடங்கள், வரலாற்று எச்சங்கள் உள்ள இடங்கள், பாராளுமன்ற சட்டம் இயற்றுதல் மூலமாக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என அறிவிக்கப்பட்ட வரலாற்று இடங்கள் இதில் அடங்கி உள்ளது. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசு பட்டியல். பின்வருவன மாநில அரசு பட்டியலில் இருக்கும் சட்ட தலைப்புகளை கொண்ட அதிகார பட்டியலாகும். சட்டப்பிரிவு 11 கீழ் மத்திய அரசு பட்டியலில் இருக்கும் பதிவுகள் 63, 64, 65 மற்றும் 66 உள்ளவைகள் நீங்கலாக மாநில கல்வி மற்றும் பல்கலைக்கழகங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. சட்டப்பிரிவு 12 படி பாராளுமன்றத்தின் சட்டம் இயற்றுதல் மூலமாக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அறிவிக்கப்பட்டது நீங்களாக இருக்கும் மாநில நூலகங்கள், அருங்காட்சியகங்கள், வரலாற்று நினைவு சின்னங்கள், ஆவண காப்பகங்கள் ஆகியவைகள் இதில் உள்ளன. சட்டப்பிரிவு 14 கீழ் மாநில வேளாண்மை, வேளாண்மை கல்வி, வேளாண்மை ஆராய்ச்சி, பூச்சிகளை கட்டுப்படுத்தும், தாவர நோய்களை வருமுன் காக்கும் ஆராய்ச்சி துறைகள் ஆகியவைகள் இதில் இருக்கின்றன. சட்டப்பிரிவு 15 கீழ் கால்நடைகளை பாதுகாப்பது, கால்நடைகளை மேம்படுத்துவது, கால்நடை நோய்களை போக்குவது போன்றவைகளில் ஈடுபடும் துறைகள் இதில் உள்ளன. சட்டப்பிரிவு 33 படி மத்திய அரசு பட்டியலில் இருக்கும் பதிவு 60 நீங்கலாக மாநிலங்களில் செயல்பட்டு வரும் நாடக மேடைகள் மற்றும் நாடகங்கள் நடத்தும் அமைப்பு, சினிமாக்கள், விளையாட்டுத்துறை,
பொழுதுபோக்குத்துறை மற்றும் மக்களின் கேளிக்கைகள் போன்றவைகள் இந்த பட்டியலில் இருக்கின்றன. பட்டியல் 3 பொது பட்டியல். இப்பட்டியலில் பின்வருவன இருக்கின்றன. சட்டப்பிரிவு 17 கீழ் விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்தல், சட்டப்பிரிவு 20 படி பொருளாதார திட்டமிடல், சமூக திட்டமிடுதல் துறை, சட்டப்பிரிவு 22 கீழ் தொழில் சங்கங்கள், தொழில்முறை பிரச்சினை, தொழிலாளர்களின் பிரச்சினைகள் போன்றவைகள் கவனிக்கப்படுகின்றன. சட்டப்பிரிவு 23 படி சமூக பாதுகாப்பு, சமூக காப்பீட்டு, வேலை வாய்ப்பு ஆகியவைகள் கவனிக்கப்படுகின்றன. சட்டப்பிரிவு 25 படி பொதுக்கல்வி, மருத்துவ கல்வி, பல்கலைக்கழகங்கள், தொழிற்கல்வி, தொழிலாளருக்கான தொழில்நுட்ப பயிற்சி போன்றவைகளில் மத்திய பட்டியலில் உள்ள பதிவுகள் 64, 65 மற்றும் 66 நீங்கலாக மற்றவைகள் இதில் இருக்கின்றன. சட்டப்பிரிவு 26 படி சட்டம், மருத்துவம், பிற உயர் தொழில்கள் கவனிக்கப்படுகின்றன. சட்டப்பிரிவு 39 படி செய்தித்தாள்கள், புத்தகங்கள், அச்சுக்கூடங்கள் ஆகியவைகள் இருக்கின்றன. சட்டப்பிரிவு 40 படி பாராளுமன்றத்தால் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று அறிவிக்கப்பட்டவை நீங்கலாக மீதமுள்ள தொல்லிய இடங்கள் இதில் அடங்கியுள்ளன. முடிவுரை. மேற்கண்டவாறு நமது அரசியல் அமைப்பு சட்டத்தில் உள்ள 7வது அட்டவணையில் மத்திய, மாநில மற்றும் பொது அதிகார பட்டியல்களில் இடம்பெறும் சட்ட தலைப்புகளை இவ்வாறாக பட்டியலிடலாம். சுயமாக கற்போம், தேர்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.